ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, இலங்கையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் தொதல். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நம்ம தேங்காயிலேருந்து பால் எடுக்கணும். நல்லா முத்தின தேங்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு முழு தேங்காவாக போட்டு அரைச்சி பால் எடுத்துக்க போகிறோம். முதல் பால், ரெண்டாம் பால்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை 2 வாட்டி அரைச்சி அந்த பால் எடுத்துக்கலாம். ஸோ பால் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு கலந்துக்கலாம். நல்லா கட்டி எதுவும் இல்லாதபடிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கோம். அதை ஒரு வாணலியில் போட்டு பாக காய்ச்சிக்க போகிறோம். ஆனால் எவ்வளோ தான் கருப்பட்டி போட்டாலும் அந்த ஸ்வீட்னஸ் வந்து ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக இதோட சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். பட் நீங்கள் கருப்பட்டியை வந்து மாற்றவே கூடாது. ஏன்னா தொதல்னாலே கருப்பட்டியில் தான் செய்வாங்க. இது கரைஞ்சி வரதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொதித்து வரட்டும். ஸோ இப்போ நம்ம சேர்த்த கருப்பட்டி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதை வடிகட்டி நம்ம எதில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வடிகட்டணும். ஏன்னா கருப்பட்டியில் நிறைய டஸ்ட் இருக்கும். இப்போ இதில் நம்ம தேங்காய் பாலும் அரிசி மாவும் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கலவை இதோட கலந்துடலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இது நல்லா கெட்டியாகி வரணும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டி ஆகிருக்கு. இது இன்னமுமே கெட்டி ஆகணும். ஸோ நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு இப்போ வித்தியாசம் தெரியும், எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது, எவ்வளோ கெட்டியமாக இருக்குன்ட்டு. இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெய்யோ இல்லை எண்ணெயோ எதுவுமே விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஊற்றின தேங்காய் பால்லேருந்து அந்த தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அதுவே போதுமானது இதுக்கு. அவ்வளோதான், நம்மளோட தொதல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒட்டாமல் நல்லா கெட்டியாக இருந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம அடுப்பில் வைக்க தேவையில்லை. ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் எண்ணெயும் நெய்யும் நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ அதை வந்து பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஆறுறதுக்குள்ளே அதுக்கு மேலே வந்து இதை நட்ஸை வந்து சின்ன சின்னதாக ஃபைன் சாப் பண்ணிவிட்டு மேலே தூவி விட்டுக்கலாம். நாங்கள் பாதாம் போட்டிருக்கோம். நீங்கள் முந்திரியோ இல்லை எந்த நட்டு இருக்கோ அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது மேலே போட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். அது நல்லா டைட் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஹெல்த்தியான அதே நேரம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெடியாக இருக்குது. இலங்கையில் இது ரொம்ப ஃபேமஸ். அதுவும் யாழ்ப்பாணத்தில் இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு. நீங்களும் இந்த வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.